Government Exams Simplified Tamil. நான் உங்கள் ஸ்ருதி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ற மேஜர் எக்ஸாம்ஸ் பத்தின டீடைல்ஸ், இந்த எக்ஸாம்க்கு என்ன போஸ்ட், என்ன எலிஜிபிலிட்டி, என்ன ஏஜ் லிமிட், என்ன கிரைட்டீரியா, எந்த மந்த் எக்ஸாம் நடக்குது, பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய பேர் யூபிஎஸ்சினா வெறும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, அதில் இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ் இருக்கு, டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ், மெடிக்கல், ஃபாரஸ்ட், எக்கனாமிக்ஸ்னு நிறைய ஃபீல்டில் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த எக்ஸாம்ஸ் கரெக்டாக இருக்கும்னு டிசைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இந்தியாவோட சென்ட்ரல் ரெக்ரூட்மெண்ட் பாடி. இது இல்லாமல் எஸ்எஸ்சியும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்க வேறு சில இடங்களுக்கும் யூபிஎஸ்சி வந்து இன்னும் சில போஸ்ட்ஸும் ஃபில் பண்ணுவாங்க. ஸ்டேட் வைஸில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இதே மாதிரி ஒரு சர்வீஸ் கமிஷன் இருக்குது. லைக் நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடு பப்ளிக் கமிஷன் இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி நம்மளோடது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் இருக்குது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் செலக்ட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல தான் எடுப்பாங்க. டிஃபென்ஸ், டெக்னிக்கல், மெடிக்கல், ஃபாரஸ்ட், போலீஸ் சர்வீஸ் நிறைய இதில் எடுக்கிறாங்க. யூபிஎஸ்சியில் இருக்கிற மேஜர் திங் என்னென்னா ஃபேர் அண்ட் மெரிட் பேஸில் மட்டும்தான் உள்ளே போக முடியும். நோ ரெக்கமெண்டேஷன்ஸ், நத்திங். நம்ம படித்தோம், எழுதணும், பாஸ் பண்ணோம், வேலைக்கு போகணும். ஸோ யூபிஎஸ்சியில் ஏன் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா நிறைய ஃபீல்டுக்கு ஆட்கள் அவங்க கொடுக்குறாங்க. யூபிஎஸ்சி எல்லா இடத்துக்கும் பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் தான் கிடைக்கிறாங்கன்றதை ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான சர்டன் எலிஜிபிலிட்டி கேட்டகரிஸ், பேட்டர்ன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ வில் நோ தட் on the further videos. Major exams. First one, civil service examination, which is our favorite examination. So in the examination எழுதிங்கன்னா 20 plus போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. according to the ranks and other categories, post availability வச்சு உங்களுக்கு அந்தந்த போஸ்ட்ஸ் கிடைக்கும். இந்த எக்ஸாமினேஷன்ல தான் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், that is Indian Foreign Service, Indian Revenue Service, Indian Railway Service, அந்த மாதிரி Indian Postal Service, like 20 plus of ஜாபுக்கு இந்த எக்ஸாம் தான் வந்து எழுதணும். ஐஎஃப்ஓஎஸ், Indian Forest Service. ஸோ இது வந்து சிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோடவே தான் இந்த எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் நடக்கும், மெயின்ஸ் செப்பரேட்டாக நடக்கும். நெக்ஸ்ட் இஎஸ்சி ஆர் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ஸ், இது இன்ஜினியர்ஸ்க்காக இருக்குது. தென் கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ், சிடிஎஸ். இது வந்து ஆர்மிக்கு, நேவிக்கு, ஏர்ஃபோர்ஸ்க்கு எடுப்பாங்க, முப்படைக்கும். இது மூலியமாக தான் டாப் ஆஃபீஸர்ஸ் எடுக்கிறாங்க. தென் கம்ஸ் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. இது வந்து டிஃபென்ஸ்க்கான கேடட்ஸ் எடுக்கிறாங்க இந்த எக்ஸாம்ஸில். சிஎம்எஸ், கம்பைன்டு மெடிக்கல் சர்வீஸ், மெடிக்கல் டாக்டர்ஸை இதில் தான் எடுக்கிறாங்க. தென் கம்ஸ் ஐஇஎஸ், விச் இஸ் இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்கு எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் எக்கனாமிக்ஸ் தான் படிச்சிருக்கணும். சிஏபிஎஃப் ஆர் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், இதில் இருக்கிற அந்த அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்கான போஸ்ட்டை இதில் தான் ஃபில் பண்ணுறாங்க. இவங்க ஆஃபீஸர்ஸ் ஃபார் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சிஆர்பிஎஃப், சிஎஸ்ஐஎஃப், எஸ்எஸ்பி, அது எல்லாருக்கும் இங்கேருந்து தான் ஆள் எடுக்கிறாங்க. ஐ மீன் இந்த எக்ஸாம்ஸ் தான் ஆள் எடுக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். மோஸ்டாக எழுதப்படுறது, மோஸ்டாக வெளியில் தெரிஞ்சு பண்ணக்கூடிய எக்ஸாமினேஷன் இதுதான். ஸோ இதில் இருக்க போஸ்ட் ஆஸ் ஐ செட் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், குரூப் ஏ சர்வீசஸ்க்கான எல்லா எக்ஸாம்ஸும் 20 plus ஆஃப் போஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கும் இதை தான் எக்ஸாம் எழுதணும். நோட்டிஃபிகேஷன் ஜெனரலாக ஃபெப்ரவரியில் வரும். அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஃபெப்ரவரி, மார்ச்லேயே ஃபில் பண்ணி முடிக்கணும். ப்ரிலிம்ஸ் வந்து மே டு ஜூன், மோஸ்ட்லி மேலே முடிஞ்சிடும், ஒரு சண்டேல தான் நடக்கும். பட் மெயின்ஸ் வந்து ரேதர் தென் 2 weeks ஆர் 3 weeks ஷெடியூலில் நடக்கும் இந்த மந்த் ஆஃப் செப்டம்பர் டு அக்டோபர். இன்டர்வியூ ஃபெப்ரவரி, ஏப்ரலில் நடக்கும், விச் வில் கம் அண்ட் நெக்ஸ்ட் இயர். நீங்கள் இந்த இயர் மேல வந்து ப்ரிலிம்ஸ் எழுதுவீங்க, செப்டம்பர், அக்டோபரில் மெயின்ஸ் எழுதுவீங்க, நெக்ஸ்ட் இயர் இன்டர்வியூ போவீங்க. இன்டர்வியூ இஸ் நாட் லைக் அன் இன்டர்வியூ, இட் இஸ் அன் இன்ட்ராக்ஷன் மாதிரி இருக்கும். So then comes your educational qualification. Any degree இருந்தா போதும். You can do like BSc, BCA, BDS, MBBS, BPharm, எதுனாலும் இருக்கலாம். பட் ஒரு
காலேஜ் கிராஜுவேஷன் இருக்கணும், ஒரு டிகிரி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஏஜ் லிமிட் 21 to 32 ஜென்ரல் கோட்டால. ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு +3, தட் இஸ் 35 வரைக்கும் ஏஜ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டிக்கு +5 இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 37 வரைக்கும் யூ கேன் அப்ளை. ஸ்டேஜஸ் வந்து ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ இருக்கும். ப்ரிலிம்ஸில் 400 மார்க்ஸ்க்கு இருக்கும், 2 பேப்பர்ஸாக இருக்கும். ஜிஎஸ் பேப்பர் அண்ட் சிசாட் இருக்கும். மெயின்ஸில் வந்து 1750க்கு நீங்கள் எழுதுவீங்க, 9 பேப்பர்ஸ் இருக்கும். இன்டர்வியூ 275 மார்க்ஸ்க்கு இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸில் வந்து ஜிஎஸ் பேப்பர், இந்த ஜிஎஸ் பேப்பரில் வந்து நமக்கு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஜென்ரல் சயின்ஸ் எல்லாமே கவர் ஆகும். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். இது வந்து 200 மார்க்ஸ். உங்களோட ரேங்கிங் ஆர் கட் ஆஃப் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். தட் இஸ் பேப்பர் 1 ஜென்ரல் ஸ்டடீஸ் பற்றியே தான் இருக்கும். சிசாட் வந்து யூ ஷுட் கெட் 33%, 200 மார்க்ஸ்க்கு இருக்கும். இது வந்து ஆப்டிடியூட் பேப்பர். ஸோ இந்த பேப்பரை நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பேப்பர் வேலிடேஷனுக்கு எடுப்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு டூ தட். பட் அது வந்து உங்களோட ரேங்கிங்க்கு யூஸ் ஆகாது. தென் கம்ஸ் யுவர் மெயின் பேப்பர்ஸ். மெயின் பேப்பர்ஸ் வந்து 9 பேப்பர்ஸ் இருக்கு. பேப்பர் 1 எஸ்ஏ, பேப்பர் 2 வந்து உங்களுக்கு GS1 வரும், GS1, GS2, GS3, GS4 இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, 2, 3, 4. ஸோ 1ல ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியோகிரஃபி இருக்கும், 2ல வந்து இந்தியன் பாலிட்டி இருக்கும், 3ல வந்து எக்கனாமிக்ஸ் இருக்கும், 4 வந்து you will have ethics. ஸோ இது இல்லாமல் இங்கிலீஷ் பேப்பர் இருக்கும். ஆக்சுவலி இங்கிலீஷ் தான் பேப்பர் 2. தென் யூ வில் ஹாவ் இந்தியன் லாங்குவேஜ், இந்தியன் அஃபிஷியல் லாங்குவேஜஸ். அந்த இதில் இருக்கிற லாங்குவேஜஸில் ஒரு லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதுவீங்க. யூ வில் ஹாவ் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. வாட் எவர் லாங்குவேஜ் யூ செலக்ட், யூ ஹாவ் டு ரைட் தட். இது இல்லாமல் ஆப்ஷனல் பேப்பர் இருக்கும். ஆப்ஷனல் பேப்பர் யூ வில் ஹாவ் பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ். இன்ஜினியரிங்கோட வேரியஸ் டிவிஷன்ஸும் இருக்குது, MBBS போர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பாட்னி இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, மேத்தமேட்டிக்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ எந்த ஆப்ஷனல் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷனல் பேப்பர் தான் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ன்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் ஓவரால் யூ வில் கெட் 1750 மார்க்ஸ். இந்த மார்க்ஸ் தான் வில் கெட் யூ ரேங்க்ஸ். நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதுறது இஸ் ஃபார் குவாலிஃபையிங் மெயின்ஸ். ஸோ மெயின்ஸில் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு ரேங்கிங் வரும். ஆஃப்டர் தட் அந்த ரேங்கிங் வச்சு தான் யூ வில் கோ டு இன்டர்வியூ 275 மார்க்ஸ்க்கு. வித் ஆல் தோஸ் திங்ஸ் உங்களுக்கு ரேங்கிங் வந்து கொடுப்பாங்க. ரேங்க் 1, ரேங்க் 2, ஆல் இண்டியா ரேங்க் கொடுப்பாங்க. அந்த ஆல் இண்டியா ரேங்க் ஆர்டரில் தான் வந்து யூ வில் கெட் யுவர் போஸ்ட்ஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிளாக ப்ரிலிம்ஸ்குள்ள கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னா, ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியான்னு கேட்பாங்க. அதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து OMR ஷீட்டில் தான் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. மெயின்ஸில் வந்து யூ வில் பி ரைட்டிங் ஆன்சர் த ஃபாலோயிங் கைண்ட் ஆஃப் கொஷின், டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் நான் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்க வந்து டிஸ்கஸ் த பக்தி மூமெண்ட்ஸ் ரோல் இன் மெடிவல் இந்தியா. ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரி கொஷின். இது மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் லைக் GS பேப்பர் 1ல யூ வில் ஹாவ் ஹிஸ்ட்ரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு வந்து யூ ஹாவ் டு ரைட் இன் அ டிஸ்கிரிப்டிவ் வே ஒன்லி. இதை தான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்டர்வியூக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் கம்ஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். இது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்காக செலக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ். நோட்டிஃபிகேஷன் சேம் ஆஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தான். ப்ரிலிம்ஸ் நீங்கள் வந்து ரெண்டுக்குமே civil service examination as well as Indian Forest Service will have the same prelims, but mains மட்டும் இவங்களுக்கு மாறும். இவங்களோட மெயின்ஸ் நவம்பர் டு டிசம்பர்ல நடக்கும். இன்டர்வியூ February, Aprilல தான் இருக்கும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டிகிரி இன் ஃபாரஸ்ட்ரி ஆர் சயின்ஸ். ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் they will accept. ஏஜ் லிமிட் வந்து சேம் as சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இதோட ஸ்டேஜஸ் வந்து ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. ப்ரிலிம்ஸ் வந்து 400 மார்க்ஸ்க்கு இருக்கும், மெயின்ஸ் 1400க்கு இருக்கும், இன்டர்வியூ 300க்கு இருக்கும். மெயின் பேப்பர் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ், GK 2 ஆப்ஷனல் சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணணும். both will carry 200 marks. Your sample question is like name 3 tiger reserves in India. அந்த மாதிரியான questions இருக்கும்.
இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம். ஸோ இவங்க வந்து இன்ஜினியர்ஸை ரெக்ரூட் பண்ணுவாங்க இந்த எக்ஸாம் மூலியமா. இன்ஜினியர்ஸ் இன் ரயில்வே, சிபிடபிள்யூடி, டிஃபென்ஸ், டெலிகாம், அது எல்லாத்துலேயுமே எங்கே இன்ஜினியர்ஸ் வேணுமோ இந்த எக்ஸாம் மூலியமாக தான் செலக்ட் பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் ஜாப்ஸ்க்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன் செப்டம்பர் டு அக்டோபரில் விடுவாங்க. யூ ஹாவ் டு அப்ளை டியூரிங் தோஸ் டைம்ஸ். ப்ரிலிம்ஸ் ஜனவரியில் நடக்கும், மெயின்ஸ் ஜூனில் இருக்கும், இன்டர்வியூ செப்டம்பர் அக்டோபரில் இருக்கும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எனி இன்ஜினியரிங் டிகிரி, சிவில், மெக், எலக்ட்ரிக்கல். ஏஜ் லிமிட் 21 to 30 ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசிக்கு +3, எஸ்சி எஸ்டிக்கு +5. ஸோ ஓபிசின்னும் போது நம்ம தமிழ்நாட்டில் வந்து எம்பிசி இருக்கும். ஸோ அதர் தேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது யூ வில் கம் அண்டர் ஓபிசி கேட்டகரி. போத் பிசி அண்ட் எம்பிசி யூ வில் கம் அண்டர். டிஎன்சி எல்லாம் கூட ஓபிசியில் தான் வரும். ஓபிசியில் வந்து க்ரீமி லேயர், நான் க்ரீமி லேயர்னு இருக்குது. க்ரீமி லேயர்ன்றதுக்கு சில டேர்ம்ஸ் வச்சுருக்காங்க. லைக் பர் இயர் 12 lakhsக்கு மேலே ஏர்னிங் இருக்கணும், இவ்வளோ செட் ஆஃப் லேண்ட் இருக்கணும், ஒரு வீடு இருந்ததுன்னா தே வில் கம் அண்டர் க்ரீமி லேயர். அப்படி க்ரீமி லேயரில் அவங்க வந்தாங்கன்னா தே வில் பி டேர்ன்ட் அஸ் ஜென்ரல் கேட்டகரி ஒன்லி. அந்த க்ரீமியில் வராதவங்க வில் கம் அண்டர் நான் க்ரீமி லேயர். அந்த நான் க்ரீமி லேயர் மட்டும்தான் கேன் யூஸ் திஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அண்ட் நீங்கள் நான் க்ரீமின்றதை தாசில்தார் ஆஃபீஸில் அட்டெஸ்ட் பண்ணி உங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்டோட தான் கொடுக்கணும், சப்மிட் பண்ணணும். பிகாஸ் வி வில் பி ஹேவிங் அவர் ஓன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு யூ ஹாவ் டு ப்ரொவைட் ஓபிசி சர்டிஃபிகேட். யூ வில் கெட் இட் இன் தாசில்தார் ஆஃபீஸ். நீங்கள் அதை வச்சு எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்டேஜஸ் ஆஃப் இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ்: ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. ப்ரிலிம்ஸ் வில் பி ஃபார் 500 mark, மெயின்ஸ் 600, இன்டர்வியூ 200. ப்ரிலிம்ஸில் வந்து உங்களுக்கு ஜிஎஸும் இன்ஜினியரிங் ஆப்டிடியூடும் படிச்சிருப்பீங்க. ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ் நம்ம சொன்ன ஆப்டிடியூட்ஸ் வந்து வில் பி லைக் இங்கிலீஷ் லாங்குவேஜாக இருக்கலாம், ரீசனிங் அண்ட் மேத்தமெட்டிக்கல் சொல்யூஷன்ஸ், அல்ஜிப்ரா, ஜியாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, அதெல்லாமே வரும். இன்ஜினியரிங் எக்ஸாம் வரும்போது இன்ஜினியரிங் ஆப்டிடியூட் இருக்கும். இன்ஜினியரிங் டிசிப்ளின் வந்து 300 marksக்கு இருக்கும். ஸோ சாம்பிள் ஜிஎஸ் கொஷின்: which act protects the environment in India? for GS questionல இன்ஜினியரிங்கோட அந்த discipline question வரும்போது explain the types of retaining walls you will have from your engineering based subjects. Defense service இந்த போஸ்ட் எதுக்கெல்லாம் எடுப்பாங்கன்னா இந்தியன் மிலிட்ரி அகாடமி, இந்தியன் நேவி அகாடமி, ஏர்ஃபோர்ஸ் அகாடமி, ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி, இதுலேருந்து எடுப்பாங்க. மோஸ்ட்டாக இந்த ஃபர்ஸ்ட் 3 IMA, INA, AFA, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்க்கு மென் எடுப்பாங்க. திஸ் இஸ் பர்மனன்ட் ஜாப். OTA, ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில் எடுக்கும்போது ஆர்மி ஷார்ட் சர்வீஸ்க்கு எடுப்பாங்க. போத் மென் அண்ட் விமன் எடுப்பாங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் எவ்ரி இயர் ட்வைஸ் வரும், அக்டோபர் நவம்பர்லேயும், இன்னொன்று மே ஜூன்லேயும் வரும். எக்ஸாம்ஸ் ஃபெப்ரவரி அண்ட் செப்டம்பரில் இருக்கும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து IMA அண்ட் that is military and officers ku degree podum. Navy and Air Force ku you should have degree plus physics or maths in your 12th. Age limit: military ku 19 to 24, Navy ku 19 to 22, Air Force ku 19 to 23, Officers Training Academy ku 19 to 25. Stages: written exam irukum plus SSB interview irukum. So written papers you will be having English, GK, Maths. Officers ku வந்து English and GK இருக்கும். So questions like synonym of benevolent அந்த மாதிரி இருக்கும். SSCலையும் இதே மாதிரி தான் ஆல்மோஸ்ட் இருக்கும் எக்ஸாம்ஸ். நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, இதில் வந்துட்டு போஸ்ட் சேம் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்க்கு எடுப்பாங்க. இதுலேயும் நோட்டிஃபிகேஷன் ட்வைஸ் எவ்ரி இயர் வரும். டிசம்பர் டு ஜானில் ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனும், செகண்ட் டைம் மே டு ஜூன்லேயும் வரும். ஸோ எக்ஸாம்ஸ் வந்து ஏப்ரல் அண்ட் செப்டம்பரில் நடக்கும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் +2 முடிச்சிருக்கணும் ஆர்மிக்கு. நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் சொல்லும்போது +2ல் நீங்கள் ஃபிசிக்ஸ் ஒரு மேக்ஸ் குரூப் எடுத்திருக்கணும். ஏஜ் லிமிட் 16.5 years to 19.5 yearsல இருக்கணும். தெர் இஸ் நோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபார் லைக் caste wise or something கிடையாது.
stages வந்து writing plus SSB exams இருக்கும். SSB is an interview. So writing papersல maths and general ability test இருக்கும் for 600 marks, which will cover English, GK and science. So objective type னு வரும்போது you will be having minus marks, negative marking இருக்கும். Most of the examsக்கு negative marking இருக்கும். So sample question like mathsல வந்து they will be asking if sin theta is equals to half, then what is cos theta. Then comes combined medical service. So medical officers கான exams இது. Notification Aprilல வரும். Exams July to Augustல நடக்கும். Educational qualification MBBS. Age limit maximum 32 generalக்கு +3 for OBC +5 for SC ST. இது வந்து stages பார்த்தீங்கன்னா computer based exams இருக்கும். Then you will have interview. Papers paper 1 250 marks இருக்கும். General science pediatrics எல்லாம் இருக்கும். Paper 2ல surgery gynecology public medicines இருக்கும். Sample question like which vitamin deficiency cause rickets அந்த மாதிரியான questions இருக்கும். Indian Economic Service or Indian Statistical Service, இவங்கெல்லாம் நீங்க வந்து அந்த particular ministryக்கு கீழ இருக்கக்கூடிய higher ranking postக்கு you will be going as an officer. So posts Economic and Statistical Officer. Notification Aprilல வரும். Exams Juneல இருக்கும். Educational qualification for Indian Economic Service you should do PG in Economics. Indian Statistical Serviceக்கு PG in Statistics பண்ணிருக்கணும். Age limit 21 to 30 for general category, OBC +3, SC ST +5. You will be having 2 stages, writing and viva. So writing paper you will be having English, GS and 4 subject papers. So questions will be from your economics, explain the law of diminishing returns அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். CAPF for Assistant Commandant, BSF, Border Security Force, CRPF இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எடுக்க போறாங்க. Notifications Aprilல வரும். Exams Augustல. Educational qualification any degree. Age limit 20 to 25 for general, +3 for OBC, +5 for SC ST. So you will be having stages written. So writing, physical efficiency test, interview இருக்கும். So writing papersல you will be having 2 papers. Paper 1 objective general studies இருக்கும். Paper 2 essay you have to write in English. Sample question like which country shares the longest border with India அந்த மாதிரியான questions தான் இருக்கும். So நம்ம வந்து இவ்ளோ எக்ஸாம்ஸ் பார்த்திருக்கோம் இல்லையா? இது இல்லாம இன்னமும் ஒரு சில எக்ஸாம்ஸ் இருக்கு. I will talk it in a moment. So இதுல வந்து உங்களுக்கு எந்த எக்ஸாம்ஸ் நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க தான் ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். So ஆர்ட்ஸ், காமர்ஸ், சயின்ஸ் எடுத்தவங்க சிவில் சர்வீஸ், CAPF, டிஃபென்ஸ், NDA எக்ஸாம்ஸ் எழுதலாம். இன்ஜினியரிங் இருக்கவங்களுக்கு they can write civil service examination, engineering exams, defense அதெல்லாம் எழுதலாம். MBBSக்கு both civil service actually எல்லாருமே டிகிரி இருந்ததுன்னா you can write civil service examination. அது இல்லாம if you have done MBBS degree you can also write for combined medical service examinations. Economics or statistical நீங்க PG பண்ணிருக்கீங்கன்னா you can apply for that post. Defense aspirant எனக்கு வந்து டிஃபென்ஸ்ல ஆர்மில இருக்கணும், ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கணும் போது you can try for NDA, CDS and CAPF. பட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி check your age, attempts, eligibility எல்லாமே. Every exams have their own eligibility too. In the general category na 5 years or 5 attempts தான் பண்ணலாம். or OBC na you can write for 7 attempts. SC ST na you can attempt for 9 attempts. அப்படின்ற மாதிரி attemptsக்கும் இருக்கு. So like நான் காலேஜ் முடிச்சிட்டேன் I'll try அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்ட்ரைட்டா எழுத ட்ரை பண்ணாதீங்க. If you are very confident, you have practiced question papers, then you can move forward to choose one of your exams and write. So attemptsum பார்த்துட்டு எழுதுங்க. So every year April month இந்த டைம் டேபிள் வந்து UPSC சைட்ல அப்லோட் பண்ணுவாங்க. எந்த எக்ஸாம்ஸ் எப்போ நடக்கும், எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்னு ஒரு
டென்டேட்டிவ் டேட்ஸ் கொடுத்துருவாங்க நமக்கு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9th and 10th பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2026க்கானது கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க லைக் அதான் as I said சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் ஐஎஃப்ஓஎஸ்க்கு வந்து சேம் ப்ரிலிம்ஸ் தான். 14th ஜனவரியே இந்த வாட்டி கொடுத்துட்றாங்க நோட்டிஃபிகேஷன். அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் இஸ் 3rd February. I'll mark it also. 9th and 10th கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு February. Last date of application is 3rd February. Sunday 24th you will be having your prelims. So நீங்க அந்த prelims எழுதி if you are qualified you will be having your mains examination. அதுவும் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. Which will happen on, அதாவது நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னு சொல்லும்போது then only they will give you the application dates. நீங்க அப்போ you have to apply and which will happen around 21st of September ல இருந்து எக்ஸாம்ஸ் நடக்கும் for 5 days. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த சிஎஸ் ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடா you will have 2 papers சொன்னேன். paper 1 will be your GS paper, paper 2 will be CSAT. இது ரெண்டுமே ஒரே நாள்ல அதே ஒரே சண்டேல தான் நடக்கும். காலையில நீங்க வந்து GS பேப்பர் எழுதுவீங்க, மத்தியானமே you will write CSAT paper. I have seen few aspirants மார்னிங் எழுதுவாங்க, ஆஃப்டர்நூனுக்கு எழுத மாட்டாங்க. ஃபார் சம் ரீசன் தெரியலையா ஆர் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் எழுதி நம்ம பாஸ் பண்ண மாட்டோன்ற நம்பிக்கை வந்து விட்டுட்டு போறாங்களான்னு தெரியாது. பட் few people miss that, so don't do that mistake. ஸோ இது இல்லாமல் நம்ம பாருங்களேன் ஜியோ சயின்டிஸ்ட்க்கு இருக்கு. ஸோ யூ வில் பி ஹேவிங் ஃபார் ஆல் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கும் தே ஹேவ் கிவன் பாருங்க, நவம்பர் மந்த்ல அந்த எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸ்டெனோவுக்கும் எடுக்கிறாங்க ஆட்கள். இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ஸ், என்டிஏ எக்ஸாம், சிடிஎஸ், சிஎஸ்ஐஎஃப், மெடிக்கல், நம்ம சொன்னது கம்மி தான். ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இதெல்லாம் தான் வந்து ஆக்சுவல் மேஜர் எக்ஸாம்ஸ், இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கான மெயின்ஸ். ஸோ இது இல்லாமலும் இருக்கிற எக்ஸாம்ஸ் ஜியோ சயின்டிஸ்டுக்கெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு யூ கேன் ட்ரை. வி ஹாவ் லாட் ஆஃப் எக்ஸாம்ஸ் அதர் தேன் IAS, IPS. Preparation tips, you can start early like schooling or college, but schooling you'll be having public exams. So if possible you can start from your 6th to 10th or 12th history subjects NCERT books. நீங்க வந்து காலேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது is much better. If you have some time you can also start from schooling. அதுவும் நீங்க வந்து history economics group எடுத்தீங்கன்னா it will be much more easier. So எல்லா சப்ஜெக்ட்ஸும் எல்லா போஸ்ட்டுக்கும் யூ ஹாவ் GS பேப்பர்ஸ். ஸோ NCERT 6th to 10th or 12th சோஷியல் சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கணும். பேசிக் சயின்ஸ் கேட்பாங்க, பட் பேசிக் சயின்ஸ்க்காக நீங்கள் உட்காந்து எல்லா சயின்ஸ் புக்கும் டீட்டெயில்டாக படிக்கணும்னு இல்லை. ஓரளவுக்கு பேசிக் சயின்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதுமான அளவு. பட் டோன்ட் ஸ்கிப் 6th to 12th social subjects, that is history, geography, economics, polity. So newspaper for your current affairs, kandipa you have to study newspapers every day for your any, let it be UPSC related exams, SSC related exams or TNPSC related exams. You have to read newspapers daily. adiliyum particularly editorials, op-ed வரும் உங்களுக்கு particular daysல, அதுவும் படிக்கணும். because op-edல வந்து உங்களுக்கு இட்ஸ் a guest column, you will have your experts, professors or retired bureaucratsum சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அது எல்லாமே கம்பல்சரி நீங்க படிச்சாகணும். it will be helpful for your exam preparation. practice previous year question paper, like நம்ம படிச்சோன்னு விடாம you should practice previous year question paper on a regular basis. அப்போதான் நம்ம எந்த இடம் ஸ்ட்ராங்கா இருக்கும் எதுல வீக்கா இருக்கும்னு தெரியும், and we can build with that. So stay consistent. Last minute preparation kandipa civil service, I mean not just civil service, any of your exams will not help.
நீங்க வந்து from the beginning, from the basics start doing and preparing. யூபிஎஸ்சி கஷ்டம்னு யோசிக்காதீங்க. ரைட் நாலேஜோட ஸ்டார்ட் பண்ணா எந்த எக்ஸாமுக்கும் ஃபுல் கைடன்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கவர்மெண்ட் எக்ஸாம் சிம்பிளிஃபை தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.